ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025ல இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன மூவி தான் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸ்டோரின்னு பார்க்கும்போது வே ஆஃப் வாட்டர் பாகத்துல நம்ம ஹீரோ வேறொரு இனத்தோட சேர்ந்து வில்லன் அழிக்க சண்டை செய்வாங்க. அதே போல தான் ஃபயர் அண்ட் ஆஷ் பாகத்துல நம்ம வில்லன் வேறொரு இனத்தோட சேர்ந்து ஹீரோ அழிக்க களமிறங்குவாங்க. வில்லனை எதிர்த்து ஹீரோ தன்னோட இனங்களை காப்பாத்தினாரா அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரி. விஷுவல்ஸ்னு பார்த்தா படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமோன்னு செதுக்கியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபின்னு பார்த்தா படம் முழுக்க பூந்து விளையாடி இருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பா அந்த பெரிய மீன்களோட போர்ஷன்ஸும் பிளஸ் கேரவன் பறக்கிற கேரவனும் அந்த போர்ஷன் எல்லாம் அசந்து போற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபோட அந்த பாதி போர்ஷன் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. எமோஷன்ஸ், கூஸ் பம்ப்ஸ், ஆக்ஷன் எல்லாமே ஃபீல் குட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுல இருந்து கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. சவுண்ட் அண்ட் பிஜிஎம்னு பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃப்ளூட்டை வச்சு பண்ணியிருக்க மியூசிக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ்ல பிஜிஎம் சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ராட்சச மீன்களோட பேசும்போது ஒரு வைப்ரன்ட் சவுண்ட் வரும் பாருங்க, அது ரொம்பவே செம்மையா இருந்துச்சு. நெகட்டிவ்னு பார்க்கும்போது ரைட்டிங்ல ஆக்ஷன் சீன்ஸுக்கு கொடுத்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மத்த சீன்ஸுக்கு எதுக்குமே கொடுக்கல. அண்ட் கேரக்டரா பார்க்கும்போது சாம்பல் இனங்களை இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இது ஏன்னா வே ஆஃப் வாட்டர்ல அது ரொம்பவே அற்புதமா காட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இதுல பெருசா எதுவுமே காட்டல. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைம்ல என்னால் டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். கேரக்டர், சினிமோட்டோகிராஃபி, விஷுவல், சவுண்ட் இது எல்லாமே பிஹைண்ட் த இமேஜினேஷன் ரேஞ்சுக்கு வேலைப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. 3 hours 70 minutes கிட்ட போகுது, ஆனா இது போனதே தெரியல. முதல் பாதி ஒரு மாதிரி இருந்தாலும் இரண்டாம் பாதி சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்லிங்.